ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் என்ன பண்ணிடுங்க, நல்லா சுத்தமாக துணியை வச்சு நல்லா தொடச்சிட்டு அப்புறமேட்டு வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோதாங்க. ரைஸ் குக்கர் வந்து நம்ம வந்து இப்படி தான் பயன்படுத்துகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஈஸி. ஜப்பான்காரன் தான் கண்டுபிடிச்சான். ஆனால் நமக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. நம்ம இப்போ பசங்களை ஸ்கூலில் விடணும் அப்படியே மார்க்கெட்னால அப்படி தான். நான் சின்ன பசங்க ஸ்கூலுக்கு போகையிலலாம் என்ன பண்ணிடுவேன், காலையிலே அடுப்பில் ரைஸ் குக்கரில் சோறை போட்டு கிளம்பிடுவேன். போய் ஸ்கூலில் விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் மார்க்கெட் வாங்கிட்டு எல்லாம் வர்றதுக்குள்ளே இங்கே சாப்பாடு ரெடியாக இருக்கும். வந்து கடன்னு குழம்பு வச்சுட்டு, ஏன்னா ஸ்கூல் கொஞ்சம் பக்கத்தில் இருக்குமா, அப்போ என்ன பண்ணுவேன், சாப்பாடு ஆக்கிட்டு பிள்ளைகளுக்கு கொண்டு போய் கொடுக்க போயிடுவேன். இந்த மாதிரி தான் செஞ்சுக்கலாம். அதே மாதிரி எங்கே வெளியே நம்ம ஒரு பேங்க் வேலை, அந்த வேலை, இந்த வேலை, எந்த வேலை வெளி வேலையாக இருந்தாலும் டக்குன்னு நம்ம ரைஸ் குக்கரில் சோறை போட்டு போயிட்டோன்னா சோறு நமக்கு ரெடியாக இருக்கும். வந்தோடனே நம்ம எது வேணாலும், வெஞ்சனம் தானே, எது வேணாலும் டக்குன்னு ரெடி பண்ணி நம்ம